அனைவருக்கும் வணக்கம். நான் துரைமுருகன். கறிக்கோழி பண்ணக்காரவங்க, அதாவது இப்போ நம்ம மாட்டுக்கு தீவனம் வாங்குகிறோம். எத்தனையோ ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. கவர்மெண்ட் மூலியமாகவும் ஆவின் மூலியமாக தீவனம் தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதில் எவ்வளோ கலோரிஸ் எவ்வளோ பர் கேஜி இருக்குது, எல்லாமே அச்சிட்டு வருது. ஐஎஸ் தர சான்றிதழோட வருது. ஆனால் இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுக்குற தீவனம் அவங்க இஷ்டத்துக்கு அரைக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எஃப்சிஆர் கணக்கு போடுற இந்த நிறுவனங்கள் அதில் என்னென்ன தரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு 300 மூட்டை, இப்போ ஒரு 300 மூட்டை போடுறோன்னு வைங்க, 5000 கோழிக்கு. அதில் கடைசியாக வர ஃபினிஷரில் ஒரு 30 மூட்டை சரியில்லாத குவாலிட்டியை கொடுத்து நம்மள்கிட்ட ஒரு கிலோவுக்கு 400 நியாயமாக நமக்கு 2022 அவங்க போட்ட ஒப்பந்தத்தில் நம்ம கிலோவுக்கு 11 ரூபா கிடைக்கணும். இவங்க அப்போது நம்மளை சுரண்டுறாங்க, மறைமுகமாக நம்ம உழைப்பை சுரண்டுறாங்க. அவங்க நேர்மையாக தரமான தீவனத்தை அவங்க அரைக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக அச்சிட்டு அவங்க நம்மள்கிட்ட இப்போ நம்மக்கிட்ட அவங்க எஃப்சிஆர் ஃபார்முலா போடுறாங்களே. அப்போ அவங்க தீவனம் தரம் என்னென்னு நமக்கு தெரியுமா? நம்ம எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம், அவங்க கொடுத்ததே இல்லை. இந்த மாதிரி நம்மளை மறைமுகமாக சுரண்டுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம போயிட்டு மினிஸ்டரை பார்க்க போகிறோம். ஓட்டு போட்டு நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி போகிறோம். சென்னையில் தான் மினிஸ்டர் இருக்கார். அவர் நம்மளை பார்க்க மாட்டாரு. நாளைக்கு இவங்க ஓட்டு கேட்டு நம்மள்கிட்ட வரக்கூடாது. இன்னும் நம்ம இப்போ கொஞ்ச நாள் போருங்க. இப்போ இந்த மனு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு அந்த மனுவை நம்ம ஃபார்முலா இப்போ அது கண் துடைப்பு தான். மாவட்ட வாரியாக ஜாயின்ட் டைரக்டர் மூலியமாக ஒரு ஆய்வுக்குழு அமைக்கிறோன்னு நம்மளை அதை அனுப்புறதுக்காக அவங்க ஏற்படுத்தினது தான் இந்த குழு. அது பாட்டுக்கு நடக்கட்டும். அந்த 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 குழு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கெடுவை விதிப்போம். ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த தமிழக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு தீர்வு காணலைன்னா நம்ம நம்ம கணக்கை போட்டு 20 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்மளோட முதல் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். 2013 10 லட்ச ரூபா அந்த தொழிலுக்கு கடன் கொடுத்தாங்க. இன்றைய தேதிக்கு 21 லட்ச ரூபா இருந்தால் தான் 5000 கோழிக்கு கொட்டை அமைக்கலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளோட முதல் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அந்த கம்பெனிக்காரங்களுக்கும் தெரியும், எவ்வளோ வட்டி வருதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நம்ம நம்ம 20 ரூபா ஒரு கிலோவுக்கு கணக்கு போட்டிருக்கோம். நம்ம கணக்கை போட்டு கொடுத்துட்டோம். அவங்க போடுற கணக்கில் எவ்வளோ மிஞ்சுதுங்கிற கணக்கை அவங்க சொல்லட்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்காமல் இந்த பிரச்சனை முடியாது. 20 ரூபா வாங்காமலே இந்த பிரச்சனை முடியாது. நீங்கள் எத்தனை வாட்டி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்னைக்கு போனாலும் இருக்க விவசாயிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் வரும். அன்றைக்கி 10,000 பேர்கிட்ட வந்தால் அடுத்த வாட்டி 20,000 பேர் நிச்சயம் வருவோம். தீர்வு கிடைக்கும் முறை களம் காணுவோம் நாங்கள் இந்த வாட்டி. இப்போ மினிஸ்டர் எங்களை பார்க்க மறுக்கிறாரு. அதாவது நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் செயல்படுறீங்க. நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நாங்கள். அந்த 60 கம்பெனி ஓனர்ஸ் தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, நாங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரோம். இந்த தொழிலை நீங்கள் கொண்டு வரல, மானியம் தரல, அப்படியே வச்சிங்க. நாங்கள் அத்தனை பேர் சென்னைக்கு வரோம். எந்த ஊடகத்துலையும் வரமாட்டேங்குது. ஊடகத்தையே முடக்கி வச்சுருக்கீங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்குறீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட போகிறோம்? புரியுதுங்களா? வரப்போகிற எலெக்ஷனில் டிஎம்கே தோக்குதுன்னா இந்த கறிக்கோழி விவசாயிகள் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நாங்கள் 10,000 பேர் அங்கே சென்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எங்களை பார்க்கல. நாளைக்கு எப்படி ஓட்டு கேட்டு வருவீங்க? நாங்கள் ஒரு 10 நாள் கெடு விதிப்போம். அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா எங்களோட ஓட்டர் ஐடியா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். எதுக்கு நாங்கள் உங்களுக்கு லைனில் இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கள் பிரச்சனையை கண்டுக்காமல் நீங்கள் முதலாளி பிரச்சனையை பற்றி பேசுவீங்க? நன்றி, வணக்கம்.